ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கிருஷ்ணகிரிலேருந்து ஸ்ரீகண்டன் பேசுகிறேன். இந்த நோட்டிஃபிகேஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் வேக்கன்சி தான் நம்ம பார்க்க போகிறோம். கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க இந்த வேக்கன்சிக்கு அப்ளை பண்ணி பயன்பெறுங்க. இந்த வீடியோவில் வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க பார்க்கலாம். கோயம்புத்தூர் சிட்டி முனிசிபல் கார்பரேஷன் 2025 நோட்டிஃபிகேஷனு. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜாப் லொக்கேஷன் வந்து கோயம்புத்தூரில் தான் கொடுப்பாங்க. கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் இது போடுறாங்க. உங்களுக்கு என்னென்ன வேக்கன்சின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சி வந்து 38 வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. அதில் வந்து அர்பன் ஹெல்த் நர்ஸு வேக்கன்சி 1, இரண்டாவது பணியிடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் நர்ஸு 2, ஃபார்மசிஸ்ட்டு, மைக்ரோபயாலஜிஸ்ட்டு, லேப் டெக்னீஷியனு, மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கு. இந்த வேக்கன்சி தான் பணியிடங்களை 38 வேக்கன்சியாக நிரப்புறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து 15/4/2025 விட்டுட்டாங்க. இப்போ வந்து லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30/4/2025 லாஸ்ட் டேட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேக்கன்சிக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கணும்னா ஆஃப்லைன் மூலிமா தான் விண்ணப்பிக்க முடியும். அதாவது எழுதி தான் அப்ளிகேஷனில் எழுதி தான் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். நீங்கள் ஆன்லைன் மூலிமா இது அப்ளை பண்ண முடியாது. வெப்சைட் அட்ரஸ் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. https://ccmc.gov.in/ இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி விண்ணப்பிச்சு பயன்பெறுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த அர்பன் ஹெல்த் நர்ஸுக்கு எவ்வளோ வேக்கன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 வேக்கன்சி இருக்குது. ஸ்டாஃப் நர்ஸுக்கு 2 வேக்கன்சி, ஃபார்மசிஸ்ட்டுக்கு 2 வேக்கன்சி, மைக்ரோபயாலஜிஸ்ட்டுக்கு 3 வேக்கன்சி, லேப் டெக்னீஷியனுக்கு 3 வேக்கன்சி, மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கருக்கு 3 வேக்கன்சி இருக்குது. அதே போல் இதுக்கெல்லாம் என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்பன் ஹெல்த் நர்ஸுக்கு ஆக்சிலரி நர்ஸு மிட்வைஃபரி கோர்சஸ் 2 இயர்ஸ் முடிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது டிப்ளமோ இன் ஜென்ரல் நர்சிங் அண்ட் மிட்வைஃபரி கோர்ஸ் DGNM, அப்படி இல்லைனாலும் மூணாவது BSc நர்சிங் முடிச்சிருந்தாலே இந்த வேக்கன்சிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஸ்டாஃப் நர்ஸுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் ஜென்ரல் நர்சிங் அண்ட் மிட்வைஃபரி கோர்சஸ் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்படி நீங்கள் அந்த கோர்ஸ் படிக்கலன்னா அடுத்தது BSc நர்சிங் படிச்சிருந்தாலும் இந்த வேக்கன்சிக்கு விண்ணப்பிச்சு பயன்பெறலாம்னு சொல்கிறாங்க. மூன்றாவது பணியிடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மசிஸ்ட்டு, டிப்ளமோ இன் ஃபார்மசி 2 இயர்ஸ் கோர்ஸாக படிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. ஃபார்மசி படிச்சிருந்தாலும் இந்த வேக்கன்சிக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்கிறாங்க. மைக்ரோபயாலஜிஸ்ட் வேக்கன்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா MSc மெடிக்கல் மைக்ரோபயாலஜி மெடிக்கல் கிராஜுவேட் MBBS வித் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி டிப்ளமா ப்ரொஃபிஷியன்சியாக கேட்குறாங்க. ஆர் மெடிக்கல் கிராஜுவேட் MBBS வித் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் லேபரட்டரி சயின்ஸில் இருந்துச்சுனாலும் நீங்கள் விண்ணப்பிச்சு பயன்பெறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. லேப் டெக்னீஷியனுக்கு சொல்ல வேண்டியதே இல்லை, DMLT கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும், 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதுமானது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வேக்கன்சி எல்லாம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்ட மக்களுக்கு மட்டும்தான். அதர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்களும் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணி பயன்பெறுங்க. ஏன்னா எல்லாருக்கும் டேலண்ட்டு, அவங்க எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்ஸு இதை வச்சு தான் செக் பண்ணி தான் அவங்களுக்கு வேக்கன்சி ஃபில் பண்ணுவாங்க. ஏஜ் லிமிட்டெல்லாம் என்னென்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்பன் ஹெல்த் நர்ஸு, அர்பன்னா உங்களுக்கு டவுன் ஏரியாவில் தான் இந்த வேக்கன்சி போடுவாங்க. அர்பன் ஹெல்த் நர்ஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏஜ் வந்து 40 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸ்டாஃப் நர்ஸுக்கு 35 இயர்ஸ் க்ளோஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஃபார்மசிஸ்ட்டுக்கு 35 இயர்ஸ் க்ளோஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. மைக்ரோபயாலஜிஸ்ட்டுக்கு வந்து 35 இயர்ஸ் க்ளோஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. லேப் டெக்னீஷியனுக்கும் 35 இயர்ஸு, மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கருக்கும் 35 இயர்ஸ் க்ளோஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் இந்த டெம்பரவரி பேசிஸ் சேலரி பார்த்தீங்கன்னா அர்பன் ஹெல்த் நர்ஸுக்கு 14,000, ஸ்டாஃப் நர்ஸுக்கு 18,000, ஃபார்மசிஸ்ட்டுக்கு 15,000, மைக்ரோபயாலஜிஸ்ட்டுக்கு 25,000லேருந்து 40,000 வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க. லேப் டெக்னீஷியனுக்கு 13,000, மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கருக்கு 8,500 ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 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 வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எக்ஸாம் கிடையாது. நேர்முக தேர்வு, அப்புறம் உங்களுக்கு மெரிட் லிஸ்ட் விடுவாங்க, அதுக்கப்புறம் இன்டர்வியூ வச்சு உங்களை செலக்ட் பண்ணிவிடுவாங்க. தேர்வுகள் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் முன்பு சொன்ன மாதிரி தான் தபால் மூலிமா இதுக்கு விண்ணப்பிக்கலாம். இல்லைனா மாநகர அலுவலர், பொது சுகாதார பிரிவு, மாநகராட்சி பிரதான அலுவலகம், டவுன் ஹால், கோயம்புத்தூர் மாநகராட்சி, பெரிய கடை வீதி, கோயம்புத்தூர்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நீங்கள் ஸ்பீட் போஸ்ட் மூலிமாவும் நீங்கள் அப்ளை பண்ணி இருக்கக்கூடிய இடத்துலேருந்தே ஸ்பீட் போஸ்ட் மூலிமாவும் நீங்கள் அனுப்பலாம். லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 30/4/2025. நல்ல வீடியோவில் அடுத்தது பார்க்கலாம். பாய் நண்பர்களே.